வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுல நிறைய மருத்துவ நன்மைகள் அதை நமக்கு கொடுக்குங்க. தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வேர்க்கடலையில் புரதச்சத்துக்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலேட் சத்துக்கள், பயோட்டின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. வறுத்த வேர்க்கடலையை விட நீங்கள் வேக வைத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் இன்னும் 3 மடங்கு அது உங்களுக்கு கிடைக்கும். செரிமானத்தையும் எளிதாக்கி மருத்துவ நன்மைகளையுமே விரைவாக கொடுக்குங்க. ஸோ இதை நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேர்க்கடலில் இருக்கக்கூடிய ஒற்றை நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள், அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்குங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே அந்த ஃபேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கூட ஃபேலிஃபினால்ஸும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலையில் கிடைக்கும். அப்போ இதயத்தை இது பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸு, ஃபேலிஃபினால்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு போக வேண்டிய ரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு குறைக்குங்க. அதாவது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நீங்கள் வேர்க்கடலையை தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிந்திருக்காது. இதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுடைய இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பும் எப்போதுமே சீராக இருக்கும், இதயத்தினுடைய இயக்கமும் சீராக இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. மூளை வளர்ச்சி மற்றும் ஞாபக சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்க்கடலில் இருக்கக்கூடிய விட்டமின் B3, அதாவது நியாசின் மற்றும் ரெஸ்வெரட்ரால் அப்படின்ற இந்த என்சைம், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அமினோ அமிலங்கள், இவை எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியமான வேதிப்பொருட்கள். இவையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மூளையினுடைய செயல்பாட்டை உங்களுக்கு தூண்டும். இது ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு சீராக்கி, அதாவது மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு எப்போதுமே சீராக்கி ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் சுறுசுறுப்பாக மனதளவிலுமே நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. காலையிலிருந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்கி சுறுசுறுப்பாக செய்ய ஆரம்பிப்பீங்க. ஞாபக சக்தி திறன், எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லீடராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதுக்கு உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கணும். செல்கள், மூளை செல்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுப்பிக்கப்படணும். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளும் போது மூளை வளர்ச்சியை சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஞாபக மறதி எல்லாம் உங்களுக்கு இருக்காது. வயசானவர்கள் கூட வேர்க்கடலை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஞாபக சக்தி ஓரளவுக்கு அவங்களுக்கு இயல்பாகவே தான் இருக்கும். மறதி அந்த அளவுக்கு இருக்காது, ஓரளவு கட்டுப்படுத்திக்கலாம். இளைஞர்கள், குழந்தைகள்லாம் வேர்க்கடலை ஸ்நாக்ஸாக எடுத்துட்டு இருக்காங்க. உணவுகள்லையுமே வறுத்த வேர்க்கடலை விட ஊற வைத்த வேர்க்கடலை இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அவித்த வேர்க்கடலை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னுமே ஞாபக சக்தி திறனை அதிகரிக்கும். எலும்பு மற்றும் தசை வலிமை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேர்க்கடலையில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் முதுமை காலத்தில், அதாவது வயசான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ இப்போ இருந்தே வேர்க்கடலையில் சாப்பிட்டோம்னா வயதான காலங்களில் நமக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் வராது. அப்போ வயதானவர்கள் எடுத்துக்கொண்டா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் சரியாகாதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. வயதானவர்கள் வேர்க்கடலை எடுத்துக்கொண்டாலுமே அந்த 50-60 வயதிலுமே இன்னும் எலும்புகளை அப்போது அந்த தொடர்பான பிரச்சனைகள் சரி செய்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வேர்க்கடலையில் கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தை சேர்த்து புரதச்சத்துமே இருக்குது. இதனால உங்களுக்கு முதுகு வலி, தோள்பட்டைகளில் வலி ஏற்பட்டது, கை கால்களில் வலி ஏற்பட்டது, தசைகளில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டது, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் திசுக்களை உடலில் புதுப்பிக்கிறதுக்கும் வேர்க்கடலை ஒரு சிறந்த தாவர அடிப்படையிலான புரோட்டீனாக உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு தசை தொடர்பான தசை வலி, தசைப்பிடிப்பு, தசைகள் தளர்ந்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. எலும்பு தொடர்பான பிரச்சனைகளான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. பலமாக நீங்கள் இருக்கலாம். சர்க்கரை நோயை மேலாண்மை செய்யக்கூடியதுங்க வேர்க்கடலை. அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டாங்கன்னா சரி பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வேர்க்கடலையில் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்குங்க. ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் நமக்கு வேர்க்கடலை கொண்டிருக்கு. இதன் காரணமாக நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உங்களுக்கு உயராது. அப்போ
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயரும். அதனால் ஹை பிளட் சுகர் லெவல் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வேர்க்கடலில் வந்து மெக்னீசியம் சத்துக்கள் இருக்குங்க இல்லையா, இது வந்து இன்சுலின் சுரப்பை வந்து சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் போது ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். முடியாட்டி போனால் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலில் இருக்கக்கூடிய புரதம் வந்து தசை வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபைபர் சத்து செரிமானத்தை மேம்படுத்தும். ஃபோலேட் சத்து ரத்த சிகப்பணுக்களை உற்பத்தி செய்யும். அதுக்கப்புறம் பயோட்டின் வந்து முடி மற்றும் நகங்களை வேர்க்கடலையிலிருந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பல்வேறு விதமான மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்களுமே வேர்க்கடலை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.